தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் திமுக அதிர்ச்சி. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2022ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகளில் 150க்கும் மேற்பட்ட வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றது. சென்னை மாநகராட்சி மேயராக திமுகவை சார்ந்த பிரியா தேர்வு செய்யப்பட்டார். கடந்த 4.5 ஆண்டு காலமாக சென்னை மாநகராட்சியில் திமுக முறைகேடு செய்து வருகிறது. முடிந்த வேலைகளுக்கெல்லாம் டெண்டர் கோரப்பட்டு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருகிறது. மழைநீர் வடிகால் திட்டத்துக்காக மத்திய அரசு 4500 கோடி ரூபாய் கொடுத்துள்ளது. 90 கோடி ரூபாய் தான் செலவழித்துள்ளது. மீதி பணத்தை திமுக ஆட்டைய போட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சியில் மொத்தமுள்ள 200 வார்டுகள், அதில் மணலி வார்டில் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் ராஜன். மணலி மாநகராட்சி வார்டில் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர் ராஜன் தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார். தற்பொழுது அவர் விஜய் ரசிகர் என்று கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். சென்னை மாநகராட்சி கவுன்சிலர், மணலி மாநகராட்சி வார்டை சார்ந்த ராஜன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். இது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சி கூட்டம் இன்னும் ஒரு சில நாட்களில் கூட்டப்பட உள்ளது. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கு கவுன்சிலர்கள் கிடையாது. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் 12 பேர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். மாமன்ற கூட்டம் இனிமேல் கலகலக்கும். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடாமலேயே ஒரு கவுன்சிலர் கிடைத்துள்ளார். தற்பொழுது திமுகவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுகவை சார்ந்த பல கவுன்சிலர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவ உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஜோசப் விஜய் தற்காலிக தடை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் சுயேட்சை கவுன்சிலர் ராஜன் இணைந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.